அக்டோபர் 19 கனடால ஹாலிபாக்ஸில் இருக்க வால்மார்ட்டில் 9:30 மணிக்கு ஒரு எமர்ஜென்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கடையிலிருந்து எல்லாரும் வெளியே வாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பொருளுக்கு பில் பே பண்ணலைனாலும் பரவாயில்ல, பொருளை எடுத்துகிட்டு வெளியே வாங்கன்னு. அப்படி என்ன தான் அந்த வால்மார்ட்டில் நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குர்சிம்ரன் இந்த பொண்ணுக்கு 19 வயசு. 16 வயசில் இவங்களும் இவங்க அம்மாவும் கனடா வந்திருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஊர் பஞ்சாப் மாநிலம் லூதியானா. இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. இவங்க அப்பா அண்ணா எல்லாம் பஞ்சாபில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் கனடா வர்றதுக்கு முன்னாடி 3 வருஷம் யூகேல இருந்திருக்காங்க. கனடாவில் 2 வருஷமாக வால்மார்ட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. குர்சிம்ரன் வால்மார்ட்டில் பேக்கிங் செக்ஷனில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வேற ஒரு ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அக்டோபர் 19 குர்சிம்ரனுக்கு அவங்க அம்மா கால் பண்ண அவங்க கால் எடுக்கலை. அப்பயே அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கு. ஏன்னா குர்சிம்ரன் காலெல்லாம் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் கால் எடுக்கலையாம். கூட இருந்தவங்க எல்லாம் பேக்கிங் செக்ஷனில் பிஸியாக இருக்கும், கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருப்பா, அதனால தான் ஃபோன் எடுக்காமல் இருந்திருப்பான்னு சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் அவங்க அம்மா ஒரு 9 மணி வாக்கில் பொண்ணை பார்க்க பேக்கிங் செக்ஷனுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பொண்ணு இல்லை. அங்கே வேலை பார்த்தவங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க. அப்போ கடையில் இருக்க ஓவனில் இருந்து ஏதோ கசிகிற மாதிரி தெரிய அவங்க அம்மா அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே அவங்க பொண்ணு எரிந்த நிலையில் இருக்காங்க. தான் பொண்ணு இப்படி எரிஞ்ச நிலையில் இருக்கிறத பார்த்து அவங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. 9:30 மணிக்கு போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. இந்த நியூஸ் ஒட்டுமொத்த கனடாவையும் உலுக்கிடுச்சு. சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்த நியூஸ் தெரியாமல் அவங்க ஓவனில் மாட்டி இறந்துருப்பாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதே போல் பேக்கிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வால்மார்ட்டில் இருக்க ஓவன் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஒரு சில ஓவன்ஸ் எல்லாம் ஒரு ஆளே உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கு பெருசாக இருக்கும். ஆனால் ஓவனை ஈஸியாக ஓப்பன் பண்ணவோ க்ளோஸ் பண்ணவோ முடியாது. ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் சிஸ்டமும் கிடையாது. உள்ளே போய் க்ளோஸ் பண்ணிக்கவும் முடியாது. வெளியே இருந்து தான் லாக் பண்ண முடியும். அப்படியே உள்ளே போய் மாட்டிக்கிட்டாலும் எமர்ஜென்சி பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் டோர் அன்லாக் ஆகிடும். அதுவும் ஓவனுக்கு வெளியே தான் டெம்பரேச்சர் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் தெரியாமல் உள்ளே போய் மாட்ட சான்ஸே இல்லை. யாரோ வெளியே இருந்து தான் லாக் பண்ணியிருக்கணும். இப்படி பெரிய பெரிய கடைகளில் வேலை பார்த்த நபர்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. போலீஸ் நாங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கேஸை பற்றி எந்த ரூமரையும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. குர்சிம்ரன் 16 வயசில் தான் அம்மாவோட கனடாவில் வந்து வேலை பார்த்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கனவுகளோடு இங்கே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க கனவுகள் இங்கே நிறைவேறாமல் போயிருக்கு. ஓகே வியூவர்ஸ், அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.